வேம்புலி உன் 4 வால் இன்ஜினை நானும் அடிக்க வரேன்டான்னு சொல்லி தான் பஜாஜ் பல்சர் N160 SS இப்போ 4 வால் இன்ஜின் அப்டேட் பண்ணிட்டாங்க. வேற என்ன மேஜர் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வாங்க குயிக்காக பார்க்கலாம். இந்த பல்சர் N160ல ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஒயிட் வித் ரெட், பிளாக் வித் ரெட் அலாயோட பார்க்க நல்லாவே இருக்குது. பட் ஆனால் இது மேஜரான அப்டேட் இல்லை. மேஜரான அப்டேட் இன்ஜினில் தாங்க. பல்சர் N160ல முன்னாடி வந்துட்டு இருந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்வ் இன்ஜின், பவர் வந்து 16 PS, வெறும் 14 Nm டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு வித் ஏர் கூல்ட் இன்ஜின் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே 160 இன்ஜினை 4 வால்வ் இன்ஜினாக மாற்றிட்டாங்க. அதனால் பவர் மேசிவாக ஏறி இருக்கு. இப்போ இதோட பவர் 18.5 PS பவரும், டார்க் 14 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஆயில் கூல்ட் இன்ஜினாகவும் மாற்றிருக்காங்க. இந்த N160 4 வால் இன்ஜினை அப்டேட் பண்ணதுக்கான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதுபோக பவர் அண்ட் டார்க் வந்து அக்யூரஸியாக இருக்குங்க. அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி யூனிட்டுமே இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு புது ஃபீச்சர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, கிரால் மோடுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் கியரை போட்டு கிளச்சை விட்டிங்கன்னா கார் மாதிரியே நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே திணறாமல் போகும். அது போக அப் டு 4th கியர் வரைக்குமே வந்து நீங்கள் இந்த கிரால் மோடில் ஓட்டிக்கலாம். சிட்டி அண்ட் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு செம கம்ஃபர்டபுளான ஃபீச்சர்ஸுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டிஸ்பிளேலேருந்து இப்போ TFT டிஸ்பிளே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. செக்மெண்ட்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸை நம்ம ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் மொத்தம் 5 டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டிரைவிங் மோடும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா அக்யூரஸியாக இருக்கும்னு சொல்லி பஜாஜ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு டீட்டெயிலான டிரைவ் ரிவ்யூ போட்டிருக்கேன். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள்.